ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால போய் நம்ம பார்த்தோம்னா அப்ப தமிழ்நாட்டுல எந்த தெருவுல பார்த்தாலும் கலர் கலரா நிறைய போர்டுங்க வந்து நம்ம கண்ணில் பட்டுட்டே இருக்கும். அந்த போர்டுல என்ன எழுதியிருக்கோம்னு பாத்தீங்கன்னா சுபிக்ஷா அப்படின்னு எழுதியிருக்கும். மல்லிகை சாமான் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா சூப்பரான டிஸ்கவுண்டட் ரேட்ஸ்ல கொடுத்துட்டு இருந்த ஒரு கடை தான் இந்த சுபிக்ஷா. தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா லோக்கல் கம்யூனிட்டியுடைய மெயின் ஸ்பாட்டே இதுவாதான் இருந்துச்சு. இந்த சூப்பர் மார்க்கெட் அப்படின்னாலே பெரிய பணக்காரங்க தான் போகக்கூடிய இடம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த மக்களுக்கு முன்னாடி நம்ம வீட்டு பக்கத்து கடை மாதிரி வந்து நின்ன பிராண்ட் தாங்க இந்த சுபிக்ஷா. ஆனா திடீர்னு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா கடையில ஒரு கஸ்டமர் கூட இல்லாம, கடைக்குள்ள ஒரு பொருள் கூட, ஒரு ஸ்டாக் கூட இல்லாம கடையுடைய எல்லா ஷட்டரும் ஒரே நைட்ல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆயிடுச்சு. கடையே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட அவங்களுக்கு மொத்தம் 1600 கடைகள், 1600 ஷாப்ஸ், வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 1000 கோடிக்கு மேல ரெவென்யூ, 1000 crores ரெவென்யூ பாத்துக்கிட்டு இருந்த இந்த ஒரு கடை ஒரே நைட்ல காலி ஆயிருச்சு. இந்த டிமார்ட், ரிலையன்ஸ், பிக் பஜார் இவங்கெல்லாம் பெரிய அளவுல வரத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இந்த ரீட்டைல் இண்டஸ்ட்ரியை ரூல் பண்ணிக்கிட்டு இருந்த, ஆண்டுகிட்டு இருந்த நம்மளுடைய ஒரு தமிழ்நாடு பிராண்ட் தான் இந்த சுபிக்ஷா. பட் எப்படி மொத்தமா காணாம போச்சு? இதுல மெயினா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது அந்த பிசினஸ்க்கு ஏற்பட்ட அந்த நஷ்டம், அந்த பிசினஸ் லாஸ் மட்டும் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ஒரு கார்ப்பரேட் ஃபைனான்ஸ் த்ரில்லர் கதையே இருக்கு, ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்கு. இவ்வளவு பெரிய ரீட்டைல் எம்பையருடைய ராஜாங்கத்தினுடைய தலைவனா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னை பையன் ஒருத்தர் தான். அவர் பேர் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஆர் சுப்பிரமணியன். அவர் பாத்தீங்கன்னா அவர் ஒரு நார்மலான ஆள் கிடையாது. ஐஐடி மெட்ராஸ்ல பிடெக், அது மட்டும் இல்ல ஐஐஎம் அகமதாபாத்ல கோல்டு மெடலிஸ்ட் வாங்கினவர் இவரு. உலகமே பாத்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா இவருக்கு காலடியில நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸ் இவருக்கு கோடி கணக்கில் சம்பளத்தை கொடுத்து வேலை வாய்ப்புகள், அதாவது இவருக்கு ஜாப் கொடுக்கறதுக்கு இவருக்கு பின்னாடி ரெடியா இருந்தாங்க. ஆனா இவருக்கு பாத்தீங்கன்னா அந்த கார்ப்பரேட்டுகளுக்கு எல்லாம் அடிமையா வேலை செய்யறதுக்கு, அதாவது அந்த ஜாப்ல இருக்கிறதுக்கு இவருக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. 1997 1997ல பாத்துக்கிட்டீங்கன்னா டி நகர்ல ஒரு சின்னதா ஒரு ஷாப் ஒன்னு ஆரம்பிக்கிறாரு. அவரோட கான்செப்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ரெகுலரா இந்த மளிகை சாமான் கடை ஆளுங்கலாம் பாத்துக்கிட்டீங்கன்னா ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சரர் பண்றவங்க கிட்ட இருந்து நடுவுல டிஸ்ட்ரிபியூட்டர், இன்டர்மீடியட்ல டிஸ்ட்ரிபியூட்டர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட பொருள் வரும். அவங்க கிட்ட இருந்து இந்த பொருட்களை எல்லாம் இந்த மளிகை சாமான் பிசினஸ் ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த பொருளை வாங்கிக்கிட்டு கொஞ்சம் ஹை ப்ராஃபிட் மார்ஜின், கொஞ்சம் அதுல லாபத்தை கூட்டி நமக்குலாம் வித்துட்டு இருப்பாங்க. ஆனா இந்த சுப்பிரமணியன் அப்படின்றவர் என்ன யோசிச்சாருன்னா, நம்ம ஏன் டைரக்டா மேனுஃபேக்சரர் கிட்ட இருந்து இந்த பொருள் எல்லாம் வாங்கக்கூடாது? அந்த இன்டர்மீடியட்டா டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்ற அந்த மிடில் மேனுக்கு தரக்கூடிய அந்த காசை நம்ம ஏன் மக்களுக்கு டிஸ்கவுண்டா பண்ணி கொடுத்து பொருள்களை இன்னும் மலிவான விலைக்கு, இன்னும் சீப்பான பிரைஸ்க்கு நம்ம வந்து பெட்டர் குவாலிட்டியில தரக்கூடாது அப்படின்னு யோசிச்சாரு. ஸோ லெஸ் ப்ராஃபிட் மேக்ஸிமம் சேல்ஸ் வால்யூம், இதுதான் அவருடைய பேஸ் மாடல். அதாவது ஒரு பொருளுக்கு கம்மியான லாபத்தை வச்சாலும் அந்த பொருளை லட்சக்கணக்கான மக்கள் கிட்ட நம்ம விற்கும் போது பெரிய லாபம், அதாவது நிறைய ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ் அண்ட் ரெவென்யூ வந்து நமக்கு கிடைக்கும். இந்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மக்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஒரு கடை ரெண்டு கடை இல்ல, அவர் ஆரம்பிச்ச சில வருஷங்கள்லயே தமிழ்நாடு முழுசா பாத்தீங்கன்னா இந்த சுபிக்ஷாவுடைய நெட்வொர்க் ராக்கெட் ஸ்பீட்ல அப்படியே வளர்ந்து நிறைய கடைகளா அப்படியே வந்து ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. எங்க பார்த்தாலும் ஒரே பிரான்சைஸ், எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா கஸ்டமர் கூட்டம் நிறைய இருக்கும். வாங்கக்கூடிய கஸ்டமர்கள், அதாவது நம்மள மாதிரி ஆளுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க வந்து பெர்சன்டேஜ் கணக்குல வந்து பொருட்கள் வாங்கினா டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுனால மத்த மளிகை கடைகளுக்கெல்லாம் வந்து மக்கள் போகிறதுக்கு விரும்பல. இவர் பண்ண பிசினஸ் செட்டப், இந்த பிசினஸ் செட்டப் கரெக்டான ப்ராப்பரான ட்ராக்ல போயிட்டு இருக்கவும் பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ், அப்புறம் இந்த பேங்க் லோன்ஸ், இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் சுபிக்ஷா கிட்ட கோடி கணக்குல பணத்தை வந்து கொட்டினாங்க அவங்க பிசினஸ்ல. இந்த பிசினஸ் ஓனர் சுப்பிரமணியம் அவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா அவருடைய ஐஐடி அண்ட் ஐஐஎம் இந்த எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி இந்த பிசினஸ்க்கு தேவையான ஃபண்டிங், அதாவது இந்த முதலீடுகளை ரொம்ப ஈஸியா கேப்சர் பண்ணி உள்ள வர வச்சாரு. அவருக்கு ஒரு பெரிய வெறி ஒன்று இருந்துச்சு. ஃபுல் இந்தியாலேயே, முழு இந்தியாலேயே நம்பர் 1 ரீட்டைல் கிங்கா மாறணும் இந்த பிசினஸ்ல அப்படின்னு ஒரு வெறி ஒன்று அவருக்கு இருந்துச்சு. 2008க்குள்ள சுபிக்ஷா கம்பெனி இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா 1600 1600க்கும் மேல கடைகள், ரீட்டைல் ஷாப்ஸை பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஓபன் பண்ணாங்க. சூப்பர் மார்க்கெட் மட்டும் இல்ல, மொபைல் சேல்ஸ், மெடிசன்ஸ் அப்படின்னு எல்லாத்துலயும் கால் வச்சாங்க. கம்பெனி வேல்யூவேஷன் பாத்தீங்கன்னா சரியா 1000 crore ரெவென்யூவை அச்சீவ் பண்ணிச்சு, தொட்டுச்சு. ஆனா யாருமே எதிர்பார்க்காத அந்த ஒரு பெரிய கார்ப்பரேட் மிஸ்டேக் ஒண்ணு, ஒரு பெரிய தவற சுப்பிரமணியன் உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இங்கதான் பெரிய த்ரில்லர் ட்விஸ்டே இருக்கு. இந்த சுபிக்ஷான்ற பிராண்ட் ரொம்ப பெரிய பிராண்டா வளர்ந்தாலும் அந்த எல்லா கடைகளையும் நடத்துறதுக்கு அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ரியலான கேஷ் ரிசர்வ்ஸ் வந்து கிடையாது. அவங்க கிட்ட போதிய பணம் வந்து போதிய அளவுல இல்ல. அப்புறம் எப்படி இவ்வளவு கடை வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த இவ்வளவு பெரிய நெட்வொர்க், இந்த பிரான்சைஸ் மாடல்ஸ் இந்தியா ஃபுல்லா அவங்க இந்த பிசினஸ் வந்து ரீட்டைல் ஷாப்ஸை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு அவங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்த
அந்த கேஷ் ரிசர்வ்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க பேங்க்ல இருந்து வாங்கின ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் தான் எல்லாமே. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிடைக்கிற அந்த லோன் அமௌண்ட், அந்த லோன்ல கிடைக்கக்கூடிய அந்த காசை வச்சுட்டு நேத்தைய உள்ள ரெண்ட்டை வந்து அந்த வாடகையை வந்து கட்டி முடிக்கிறது. இந்த மாதிரி போய்கிட்டே இருந்தப்ப என்ன ஆச்சுன்னா 2008ல ஒரு பெரிய ஃபைனான்சியல் கிரைசிஸ் ஒன்னு வருது. அதாவது உலக பொருளாதார மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு வந்துச்சு. இந்த பேங்க்ஸ் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய லோன் பைப்லைன்ஸை பிளாக் பண்ணிட்டாங்க. புதுசா யாருக்கும் கடன்லாம் கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சுபிக்ஷாவுடைய கேபிட்டல் நெட்வொர்க் மொத்தமா பாத்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆயிருச்சு. அவங்க பிசினஸ்க்கு உண்டான அந்த கேபிட்டல் நெட்வொர்க்னா அந்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு அப்படின்றது மொத்தமா பாத்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆயிருச்சு. இந்த கேஷ் ஃப்ளோ, அந்த பிசினஸ் ரன் பண்றதுக்கு தேவையான அந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டாப் ஆனதும் அப்போதான் ஒரிஜினல் ப்ராப்ளம், ரியலான ப்ராப்ளமே வெளியே வருது அந்த பிசினஸ்னுடையது. அந்த கடைக்கு சாமான் சப்ளை பண்ணிட்டு இருந்த அந்த சப்ளையர்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா இவங்களால பணம் தர முடியாம போயிடுது. ஸோ அந்த கடையில் உள்ள ஷெல்ஃப்லாம் பாத்தீங்கன்னா அந்த ரேக்கா அடுக்கி வச்சிருப்பாங்களா சூப்பர் மார்க்கெட்ல, ஸோ அந்த மாதிரியான ஷெல்ஃப்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே டோட்டலா எம்டி ஆயிடுது, காலி ஆயிடுது. கடையில வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா மாசமான சரியா சம்பளம் தர முடியாம போயிடுது இவங்களால. அந்த கடைகளை செட்டப் பண்ண அந்த ரெண்ட் கூட வந்து அவங்களால ப்ராப்பரா பே பண்ண முடியாததுனால அந்த இடத்தினுடைய ஓனர்கள் எல்லாம் அந்த கடைக்கு வந்து சீல் வச்சுட்டு போயிடுறாங்க. ஏன்னா ப்ராப்பரா வந்து வாடகை இவங்க கொடுக்கல அப்படின்றதுனால. ரொம்ப ஆசையா வளர்த்த அந்த 1000 crore எம்பையர், 1000 கோடிக்கான அந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரே வருஷத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா டோட்டலா வாஷ் அவுட் ஆயிடுதுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பேங்க் ஃப்ராட் கேசஸ், லீகல் ஆடிட்ஸ், கோர்ட் நோட்டீசஸ் இப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சுப்பிரமணியம் அப்படின்றவருடைய லைஃப் பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு ஃபைனான்சியல் கிரைசிஸா மாறிடுச்சு. பணத்துக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப அருமையான பிரில்லியண்டான எஜுகேஷன், செம்மையான பிசினஸ் லாஜிக் இதெல்லாமே இருந்தாலும் அந்த பிசினஸ்க்கு தேவையான ப்ராப்பரான கேஷ் மேனேஜ்மெண்ட் இல்லாம போனதுனால என்னதான் ஒரு பெரிய கார்பரேட் எம்பையராவே அவங்க இருந்தாலும் இந்த கேஷ் மேனேஜ்மெண்ட் சரியா நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணல அப்படின்னா ஒரு கார்பரேட் எம்பையரே சரிஞ்சு விழுந்துரும் அப்படின்றதுக்கு உதாரணம் தான் நம்மளுடைய இந்த சுபிக்ஷா. ஸோ இந்த சுபிக்ஷானுடைய பிசினஸ்ல இருந்து நம்ம பார்க்கக்கூடிய லெசன், இதுல இருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னா பேப்பர் வேல்யூவேஷன் அண்ட் பேங்க் லோன்ஸ், இந்த பேங்க்ல இருந்து வாங்கக்கூடிய கடன், இதை மட்டும் நம்பி நம்ம பிசினஸ் என்னைக்குமே ஸ்கேல் பண்ணவே கூடாது. நம்ம பிசினஸ்ல நடக்கக்கூடிய அந்த டெய்லி ஆபரேஷன்ஸ்க்கு கேஷ் ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். வேல்யூவேஷன் வந்து என்னதான் நம்ம கரெக்டா போட்டு வச்சிருந்தாலும் அந்த பிசினஸ்க்கு, உங்க பிசினஸ்ல உள்ள அந்த கல்லா பெட்டின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த கல்லா பெட்டியில நீங்க சேர்த்து வச்சிருக்கக்கூடிய அந்த கேஷ் ஃப்ளோ, அந்த கேஷ், அந்த பணம் தான் வந்து பாத்தீங்கன்னா அது ஆபரேஷனல் கேஷ் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் கடைசியில எது இல்லைனாலும் உங்களுக்கு வந்து கை கொடுத்து உங்க பிசினஸை காப்பாற்றும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களை சுத்தி உள்ள சர்க்கிள் உள்ள எல்லா பீப்புளுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அந்த பெல் நோட்டிபிகேஷன் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டிப்ஸ் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான பிசினஸ் டிப்ஸ், அப்டேட்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு எப்படி ஏர்ன் பண்றது அப்படின்றதுக்குண்டான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க ஈஸியா ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும்.